எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே மீனாட்சி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். எதையும் கேக்குற மன நிலைமையில நான் இப்ப இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என் நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நரகத்துல இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இல்லாம எனக்கு லைஃபே இல்ல மீனாட்சி. மீனாட்சி, அழாதீங்க மீனாட்சி. நீங்க தான் உங்க வீட்டுல சொல்லி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அது நடக்காத விஷயம். நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. மறந்துடுங்க மறந்துடுங்கன்னு இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. இதுக்கு பேசாம என்ன செத்து போன்னு சொல்லுங்க. செத்து போயிடுவேன்னு சொல்லாதீங்க. இப்ப நான் தான் சாகணும். மீனாட்சி, இப்பெல்லாம் சொல்லாதீங்க மீனாட்சி. இல்ல, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனா நான் செத்துட்டா என் குடும்பம் மொத்தமும் அந்த அவமானத்திலே செத்துருவாங்க. அப்படி நடந்துட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? ப்ளீஸ் மீனாட்சி, நீங்க அழாதீங்க. நீங்க அழறது என்னால தாங்கிக்க முடியல. நீங்க சந்தோஷமா இருக்குன்னு தான் நான் அதெல்லாம் சொல்றேன். வேண்டாம், என் சந்தோஷத்துக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். ஹலோ. மீனாட்சியா? ஆமா, நீங்க? நான் ஐஸ்வர்யா பேசுறேன். சித்தி இருக்காங்களா? இல்ல, ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு. அத டெலிவரி பண்றதுக்காக எல்லாம் வெளியில போயிருக்காங்க. அப்போ வீட்ல நீ மட்டும் தான் தனியா இருக்கியா? ஆமா. அத சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இல்ல, எதுவும் யோசிக்கலாம் இல்ல. மீனாட்சி, ஏன் ஒரு மாதிரி படபடப்பாவே பேசிட்டு இருக்க? வேற யாராவது பக்கத்துல இருக்காங்களா? வேற யார் இங்க இருக்கா? நான் தான் தனியா இருக்கேன்னு சொன்னேனே. அப்படியா? சரி, சித்தி வந்தா நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. நான் வச்சிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஐஸ்வர்யா தான் இப்ப கால் பண்ணா. நான் பேசினதை வச்சு அவளுக்கு டவுட் வந்துருச்சு. ஏங்க, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன போன்னு மிரட்டிட்டே இருக்கீங்க. நீங்க எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பானதுங்க. ஐயோ, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன மீனாட்சி, சொன்னதையே சொல்லிட்டே இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நீங்க சொல்றத புரிஞ்சுக்காததையும் அப்புறமா பாத்துக்கலாம். தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ, நான் சொன்னேன்னு கேட்டீங்களா? இப்ப அந்த ஐஸ்வர்யா வந்துட்டா.
நானும் நீங்களும் இப்படி தனியா இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பா? தயவு செஞ்சு கேட்டு கிளம்புங்க ப்ளீஸ். ஐயோ போங்கல. வா ஐஸ்வர்யா, நீ வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற யாரு வருவாங்கன்னு எதிர்பார்த்த? நான் யாரையும் எதிர்பார்க்கல. அம்மா வெளியில போயிருக்காங்கன்னு போன்ல சொன்னேன்ல, அதனால நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். ஆ, நீ மட்டும்தான் இப்ப வீட்ல இருக்கியா? ம் ஆமா ஐஸ்வர்யா. வேற யாரும் இல்லையா? வேற யார் இருப்பா? அதான் எல்லாரும் வெளியில போயிட்டாங்களே. சரி, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஐஷு நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் தண்ணி தானே கேட்டேன், அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆவற? கொண்டு வரதுக்கு கூட இவ்ளோ பதற? வச்சிடுறியா? ஆ, பரவா. கிச்சன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, பின் கதவு அப்படியே திறந்து போட்டு வச்சிருக்கீங்க. திருடங்கிருட வந்தா என்ன பண்ணுவ? அத கேக்கதான் கூப்பிட்டேன். நீ வேற தனியா இருக்கியா? ஆமா, நீ இவ்ளோ பதட்டமா இருக்க? பதட்டமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. எதுக்கு பதட்ட பண்ணும்? இதையே நீ பதட்டமா தான் சொல்ற. பாரு, உன் முகம் எல்லாம் வேர்த்து போயிருக்கு. கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்படி டென்ஷனா இருக்க கூடாதுமா. நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கணும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து அடிக்கடி வந்து போவாங்கல்ல, இப்படி இருந்தா எப்படி? சரி, நான் உங்க வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ல, ஒரு காஃபி கூட தர மாட்டியா? இதோ. ஏன் நின்னுட்டு இருக்க? போ. காஃபி போட்டியா? இது.
காஃபி சூப்பர். தேங்க்ஸ். வா போலாம். ஏய், என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? வா. அப்போ நான் கிளம்புவா மீனாட்சி? சரி. அதுக்கு எதுக்கு இந்த பதட்டம்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் இங்க இருப்பேன். நான் இருந்து உனக்கு எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல ஐஸ்வர்யா. சரி, வரேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப நீங்க போகல, நான் ஏதாவது செஞ்சுப்பேன். அதெல்லாம் வேணாங்க, நானே போயிடுறேன். சுந்தர் மாமா, நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறதெல்லாம் செகண்டரி தான். அந்த மீனாட்சி நல்லா வாழக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம். அவ கௌதம கல்யாணம் பண்ணி சந்தோஷமாலாம் வாழ்ந்துட முடியாது. எனக்கு நீங்க கிடைக்காம அவ எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருப்பா. அவளை நான் நிம்மதியா வாழ விட்டுருவேனா? அவ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் அவளும் லவ் பண்ண விஷயத்த கௌதம் கிட்டயும் அவ குடும்பத்துக்கிட்டயும் சொல்லி அவ வாழ்க்கையே நாசமாக்குறேன். சிவா, அங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். அதத்தான் நானும் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். பாஸ் தான் சாப்பிட வர மாட்டாரு, என்னையும் சாப்பிட வர மாட்டாரு. யோ, இத சாப்பிடுறதுக்கு நான் விஷத்தை சாப்பிடுவேன். ஐயோ, இந்த சாப்பாட்டை நினைச்சாலே எனக்கு வாமிட்டா வரும். அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ். ஸ்மெல்ல நினைச்சாலே எச்சி விடுது பாஸ். லைட்டா சாப்பிட்டு தான் பாப்போம் பாஸ், இல்லனா துப்பிலாம் பாஸ். சாப்பிடாமே நல்லா இல்லைன்ற முடிவுக்கு ஏன் பாஸ் வரணும்? யோ, அதோட லட்சணம் என்னன்னு சாப்பிட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? மிஸ்டர் சிவா, என்ன சாப்பாடு இது? என்ன சாப்பாடு சார் இது? என் லைஃப்ல இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. பிரமாதங்கிறதுக்கு மேல ஒரு வார்த்தை இருந்தா அததான் சொல்லும் சார். பிரமாதமா? ஒவ்வொன்னும் தேவாமிர்தமா இருந்துச்சு. அத பத்தி பேசும்போது இப்ப கூட நாக்குல எச்சி ஊறுது. இப்ப கூட இந்த பாஸ் சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டான். பாடைய பிடிச்சி ரொம்ப நேரமா எச்சி ஊறி கிடக்குறேன்டா நானு. எடுத்துக்கோங்க சார். தேங்க்யூமா. அண்ணா எடுத்துக்கோங்க. இல்லம்மா, உங்களுக்கு கூட. சரி, சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள விடாவா? ஏம்மா சாப்பாடு எங்க வாங்குனீங்க? வாங்கல சார், நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணோம். நீங்களேனா? நீங்க எங்க அம்மா சமைச்சது. ஒரு நிமிஷம் உங்களை இங்க வர சொல்ல முடியுமா? நான் கூட்டிட்டு வரேன். ஜூஸ் ஊத்துமா? அம்மாமா, வாமா. எங்கடி? உன்னை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வா. யாரு? டீலர்ஸ்க்கெல்லாம் நீ தானே சமைச்ச, அதுக்காக உன்னை பாராட்டுறதுக்காக கூப்பிடுறாங்க, வா. நீ வாடி. இந்த மாதிரி தேவாமிர்தம் இன்னொரு வாட்டி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பார்சல் வேற கட்ட சொல்லிருக்கோம் சார். மேடம், இவங்க தான் எங்க அம்மா. நீங்களம்மா இதெல்லாம் சமைச்சது? ஆமாங்க. என்ன சாப்பாடுமா இது? பிச்சிட்டீங்க போங்க. எங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? எங்க அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே எனக்கும் வந்துருச்சு. உங்க டேஸ்ட பத்தி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே கிடைக்கல. அதத்தான் இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க கேட்டரிங்ல எந்த ஃபங்க்ஷன்னாலும் அட்டெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா, எதுவா இருந்தாலும் பண்ணுவோம். எதா இருந்தா சொல்லுங்க. நீங்களாம் பாராட்டுறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனு, இந்தா கார்டு எல்லாருக்கும் கூட. இந்தாங்க சார். தேங்க்யூ. இந்தாங்க. இந்தாங்க மேடம்.
உங்க சாப்பாட்டை திரும்ப சாப்பிடறதுக்காகவே வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சீக்கிரம் வைக்கணும்னு தோணுதுமா. சார் முதல்ல உங்களை தான் சார் பாராட்டணும். இப்படி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? அது எப்படின்னா இல்ல அது வந்து என்னன்னா சார் எல்லா விஷயத்திலும் இப்படிதான். எதுவா இருந்தாலும் பெஸ்டா இருக்கணும்னு தேடி தேடி கண்டுபிடிப்பாரு. சார் அப்படி கண்டுபிடிச்சு சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். கரெக்ட் தானே சார்? இன்னைக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்ததுமா. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இத அப்படியே சார் பார்த்து ஒரு தடவை சொல்லிடுங்க. ஏன்னா இந்த ஐடியா கொடுத்ததே சார் தான். சார் சூப்பர் ஐடியா சார். தேங்க் யூ சார், ரியலி கிரேட் சார். தேங்க் யூ சார் மார்வெலஸ் சார். சார் சூப்பர் சார். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. பாஸ் எல்லாருமே சகட்டு மேனிக்கு புகழ்றாங்க பாஸ். பேசாம வாங்க ஒரு வாய் அள்ளி போட்டு வந்துடலாம். எவ்ரிபடி தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க் யூ. தேங்க் யூ. அம்மா ஒரே நிமிஷம் இரு, வந்துடுறேன். சித்தி, முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன் சித்தி. பாஸ் உங்க மூக்குல ஏதோ ரத்தம் வழிகிற மாதிரி தெரியுது. எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? நீந்த தெரியாம நான் ஏன் தண்ணியில குதிக்க போறேன்? நீங்களே என்ன வெளியில அனுப்பணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல நான் ஒரு விஷயம் பண்றேன்னா என் சைடு பலமா இருந்தா தானே பண்ணுவேன். பாஸ் இந்த கெட் டுகெதர்ல உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அதை விட டபுள் மடங்கு எங்க பிசினஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பாஸ் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எந்த அட்வான்ஸ் பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த கெட் டுகெதர் பார்ட்டியில நான் சம்பாதிச்சிட்டேன். ஏன் பாஸ், டீலர்ஸ் ஹாப்பியா இருக்கணும் தானே இந்த கெட் டுகெதர் பார்ட்டி ஏற்பாடு பண்ணீங்க. இப்ப அவங்கள சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நீங்க சந்தோஷமா இல்லையே. பாஸ் உங்க எய்ம் என்ன? பிசினஸ்ல ஜெயிக்கிறதா இல்ல என்ன ஜெயிக்கிறதா? அதுல கன்ஃபியூஷன் வச்சுக்காதீங்க. பாய். டேய் நில்றா, எங்க போன? கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போற. எங்கடா போயிட்டு வர? சொல்லுடா. இப்ப நீ பதில் சொல்லல அடிச்ச கொன்னுடுவேன். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்குடா எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற. நீ எங்க போற, எதுக்கு போற, எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். டேய் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சுபத்ரா நிறுத்து, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கொஞ்சம் சும்மா இருங்க. டேய் சொல்லி தொலையண்டா, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? என்னம்மா எல்லாரும் வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? சிவா என்ன நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? இப்ப நான் என்ன செய்யணும்ங்கறீங்க? இவன் ஏன் இப்படி இருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை கேட்க மாட்டியா? இவன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பிரச்சனை அவனே சால்வ் பண்ணிக்குவான். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அவன் பிரச்சனை தான் என்னடா? எவ்வளோ ஒருத்தி பின்னாடி சுத்தி இருக்கான். அதுக்கு லவ்னு பேரை வச்சுட்டு இப்படி பைத்தியக்கார மாதிரி தெரியறான். யாருடா அது? எனக்கு எப்படி தெரியும்? அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாருடா அந்த பொண்ணு? இப்ப தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறீங்க?
என்ன செய்யலாம்னு அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. என்னை பத்தி தெரிஞ்சு உங்களுக்கு என் மனசுல இருக்க எதுவும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால அதை பத்தி இப்ப பேசணும். யாருன்னு சொல்லுடா, அந்த பொண்ணைய நான் உன்னை கட்டி வைக்கிறேன். நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்லம்மா, ஆசை காட்டி உண்மையை சொல்ல வைக்கிறது. சத்தியமா சொல்றேன்டா, நீ யார லவ் பண்றியோ அந்த பொண்ணைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் லவ்வியாவை ஏத்துக்கல, அப்புறம் எப்படிமா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? டேய், அத நாங்க பாத்துக்கிறோம். அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. உன்னதான் பிடிக்கும், உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எப்ப சொல்றாளோ அவ யாருன்னு அப்ப சொல்றமா. அப்படி இல்லப்பா, பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி. என்னன்னு போய் பேசுவீங்க? நான் எவ்வளவு பேசியும் அவ கன்வின்ஸ் ஆகல. என் லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தான் வேணும்னு அவ கண்டிப்பா ஒரு நாள் வருவா. அப்படி அவ வரப்ப அன்னைக்கு உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்ப இந்த ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் பார்க்காம என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அதுவே போதும் எனக்கு. அது வரைக்கும் என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம்.